Welcome to this video. இன்னைக்கு day 1 introduction to AutoCAD and its role in various industries. இன்னைக்கு கவர் பண்ண போற சிலபஸ் இதுதான். AutoCAD சாஃப்ட்வேரையும் அது சம்பந்தப்பட்ட roles and responsibilities தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல AutoCAD சாஃப்ட்வேர்னா என்ன? AutoCADன்றது ஒரு 2D basis 3D மாடலிங் சாஃப்ட்வேர். ஏன் 2D பேசிஸ்னு சொல்றோம்னா இதோட பேசிக்கே 2D தான். ஸோ 3D மாடலிங் இருக்கு. ஸோ அது ஃபீச்சரிட்டிக்கலா ஒரு அட்வான்ஸான ஒரு ஆப்ஷனாக இது வந்து என்ன செய்யறது கிடையாது, ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே 3D மாடலிங் சாஃப்ட்வேர் நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. பட் 2Dக்கு இன்னமும் பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணக்கூடியது AutoCAD தான். இது ஒரு டிராஃப்டிங் அண்டு மாடலிங் சாஃப்ட்வேர்ன்ற காரணத்துக்காக இன்ஜினியர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து ட்ராயிங்காகவும் அனலைஸ்மெண்ட்காகவும் ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுறதுக்காகவும்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் டூல் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா டிராஃப்டிங்கு இல்லை மாடலிங் இல்லை அதை விட அட்வான்ஸ்மெண்ட்டான ரூட்டிங் சொல்லுவாங்க, இல்லை ஒயர் ஹார்னஸிங், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சரிட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேரோடைய ப்ரிஃபரன்ஸ். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற கான்செப்டே. இது ஏன், அதாவது இன்றைக்கி பார்க்க முதல் கொஸ்டின் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து AutoCAD அதிகமாக யூஸ் பண்ணுறோம். AutoCAD யூஸ் பண்ணுறது வந்து மேனுவல் டிராஃப்டிங்கை விட அதிகமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, டிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு சைட்டில் வேல்யூ சேஞ்ச் ஆகும், இல்லை நம்ம ஓவராலாக எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற லொக்கேஷனில் வந்து எனக்கு அங்கே இடிக்குது, இல்லை ஒரு லொக்கேஷனில் வந்து ஒரு ஃபிக்ஸிங் இடம் இடிக்குது, கட்ரு இடிக்குது, இல்லை அங்கே ஒரு MCT கட் அவுட் போட்டிருக்கோம் நவுத்தி வைக்கிறோம், இல்லை நம்ம இப்போ ஒயர் ரூட்டிங்காக நம்ம பைப் கட் அவுட் போட்டிருக்கோம், அந்த இடத்துல அந்த எக்யூப்மெண்ட் வைக்க முடியாது. நவுத்தி வைக்கணும்னா நம்மளால் ஒரு எக்யூப்மெண்ட்டை நவுத்தி வைக்க முடியாது மேனுவல் டிராஃப்டிங்கில். அதுக்கு திருப்பியும் ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்டையராக நியூவாக ஒரு ட்ராயிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணி மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேனுவல் டிராஃப்டிங்கில் வந்து பாசிபிள் கிடையாது. பட் கம்ப்யூட்டரைஸ்டு, அதாவது ஆட்டோமேட்டிக் CADல வந்து நமக்கு இது பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால நம்ம AutoCAD யூஸ் பண்ணுறோம். ஸோ AutoCAD யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டா செக்யூர்டாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் ஃபேஸ்புக் லைட்டில் அப்படி கிடையாது. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டத்தில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் எந்த வகையிலையும் ட்ராயிங்கை வந்து பாதிக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒரு AutoCADன்றது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இதனால தான் AutoCADுடைய அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாகுது. இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா AutoCAD 1982 வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்து 84 கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் வந்து AutoCAD வந்து இண்டஸ்ட்ரீஸை ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ AutoCAD இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ AutoCAD எல்லாருமே மதர் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ AutoCADலேயுமே நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். சரி, இப்போ AutoCADனு சொல்கிறீங்க, AutoCAD LTன்னு இருக்குது, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள். இப்போ உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸே எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ்புக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபேஸ்புக் லைட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? ஃபேஸ்புக்குன்னா நீங்கள் வந்து சேட்ஸ் வந்து ஏதோ ஒன்று ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டேட்டா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்குடைய ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ஃபேஸ்புக் லைட்டோடது ஒரு 4 GB தான் இருக்கும். அதே மாதிரி தான் AutoCADோட ஃபைல் 8 GB இருக்கும். AutoCAD லைட்டோட ஆப்ஷன் வந்து 4 GB தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸை ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ AutoCAD லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் அண்டு இன்ஸ்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இன்ஸ்டன்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே மாதிரி வேர்ட்ஸ் நான் அதிகமாக கிளிக் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரே மாதிரி எக்யூப்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் LTயில் இருக்காது. AutoCAD வந்து நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துச்சுன்னா நமக்கு அதில் இருக்கும். ஸோ இதுதான் AutoCADக்கும் AutoCAD லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா AutoCADோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் AutoCADோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு AutoCAD நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும். இதில் வந்து ஹோம், ஸ்டார்ட், இந்த கான்செப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே மேலே உள்ளதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பன்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே உள்ள இந்த டேபுக்கு பேர் ரிப்பன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டோவில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வரைய போகிறோமோ அதுக்கான டெம்ப்ளேட்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம்னா முதல்ல வந்து நான் என்ன செய்கிறேன், டெம்ப்ளேட்லேருந்து போகிறேன். டெம்ப்ளேட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக AutoCAD ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸும் இருக்குது. நாமளும் புதுசாகவே ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் பண்ணும்போது, பிளாட் மீன்ஸ் ஒரு பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைட்டில் இருக்கணும், யார் வரைஞ்சா,
யாருடைய அப்ரூவலோடு இது வரைஞ்சிருக்காங்க, யார் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணது, யார் இதை செக் பண்ணது, இந்த டிராயிங்கோடைய வந்து கம்பெனி நேம் என்ன, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டில் ஃபிட் பண்ணியிருப்போம். அதுக்கான நோட்ஸ் இருக்கும், டெம்ப்ளேட்டுக்கான டைமென்ஷனல் வேல்யூஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து முன்கூட்டியே நம்ம ப்ரீ செட் பண்ணுறது தான் டெம்ப்ளேட்ஸுன்றதை சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோகேடுன்ற ஃபீச்சர்ஸை நம்ம செட் பண்ணிங்கன்னா ஷீட் செட்டுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இம்பீரியல் அண்ட் மெட்ரிக்கு, சிவிலாக இருந்தால் சிவில், மெக்கானிக்கலாக இருந்தால் மேனுஃபேக்சரிங் கான்செப்டில் போகும், ஆர்கிடெக்சர்லாம் காமனில் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸில் வரும். ஸோ நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆட்டோகேடுன்ற அந்த டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆட்டோகேட் DWTன்ற இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆட்டோகேட் உள்ளே வந்துட்டிங்கன்னா விண்டோஸ் இருக்கும், கிரிட்ஸ் இருக்கும், அதுக்கான எக்யூப்மெண்ட் டேட்டாஸும் இங்கே மேலே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆக்டிவாக இல்லை, ஏன்னா விண்டோ ஆக்டிவாக இல்லை. இப்போ விண்டோ வந்து டிராயிங் 1ன்ற பேரில் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேப்ஸ் அண்டு ரோல்ஸ் பார்த்துக்கலாம், நம்ம கான்செப்ட் பார்த்துக்கலாம். ஹோம் டேப் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு காம்பனண்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கும், அதை மாடிஃபை பண்ணுறதுக்கோ, இல்லை அதை அனடேட் பண்ணுறதுக்கு, அதாவது டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு, அதை லேயர் வைஸ் லேயர்ஸாக பிரிக்கிறது, அதாவது வகைப்படுத்துறதுக்காகவும், ஒரு பிளாக்குன்றது எப்படின்னா அதை வந்து ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு அன்மாடிஃபைடு எக்யூப்மெண்ட்டாக தனிப்பட்ட ஒரு விஷயமாக கன்வே பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்ம என்னென்ன விஷயத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கலர் செட் பண்ணோம்னா அது ப்ராப்பர்ட்டிஸில் தான் செட் பண்ணணும். இந்த லைன் வந்து நான் இந்த ஒரு கலரில் இருக்கணும், இந்த லைன் வந்து வேறு கலரில் இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸோட கலர்ஸ் மாற்றுறதுனால நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் தான் செட் பண்ணுவோம். இந்த குரூப் டேப்ன்றது பிளாக் மாதிரி தான் வேலை செய்யும், ஆனால் வந்து பிளாக் வந்து ஒரு தனிப்பட்ட எக்யூப்மெண்ட்டாக கன்வே பண்ணிடும். குரூப்புன்றது ஒரு பஞ்ச் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸை ஒன்றா இணையிறதுக்கு தான் குரூப்புன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதுதான். இன்சர்ட்ன்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்ஸும் இருக்கும். ஏன் இதில் இன்சர்ட் பிளாக்ன்னு இருக்குன்னா, இங்கே இருக்கிற பிளாக் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது, ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் இன்சர்ட்டில் தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபைன் பண்ணும்போது வெளியிலேருந்து கொண்டு வர போகிறோம். இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வரதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனடேட்டிவ்ஸ் அப்படின்றது நம்ம எக்யூப்மெண்ட்ஸுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பேராமீட்டரை குறிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏரியாவை குறிக்கிறேன். ஒரு லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4x4 பில்டிங் இருக்குது, அதோடைய லேஅவுட் இது, இதோடைய ஹைட்டு இது, அதில் இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் ஃபிட் பண்ணுறதுல டைமென்ஷன்ஸ்லாம் குறிக்கிறதுக்கும் அந்த லேஅவுட்டுங்களுக்கு டேகிங் கொடுக்குறது. டேகிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நேம் மென்ஷன் பண்ணுறதெல்லாம் இங்கே நம்ம அனோட்டேஷனில் பண்ணிடுவோம். பேராமெட்ரிக்ன்றது இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர். இது வந்து நம்ம போகும்போது கிளாஸில் பார்ப்போம். இது எதுக்குன்னா கண்ட்ரோல் டைமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. வியூன்றது வியூ மேனேஜர்னுவாங்க. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்ஸ் இருக்கும், மாடல் போர்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பேலட் இருக்கும், இன்டர்ஃபேஸும் நமக்கு இருக்கும். அடுத்து மேனேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதாவது மோஷன் கொடுக்குற மாதிரி. நான் இந்த டிராயிங் இங்கே வரைகிறேன், இதை வந்து ஸ்டெபிலைஸாக கொண்டு போய் நான் இங்கே அட்டாச் பண்ணணுன்ற ஆக்ஷன் ரெக்கார்டிங் இங்கே பண்ணிக்க முடியும். நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். இந்த டூல் பேலட் இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய யூஸரே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன்ஸ் அப்ளிகேஷனை சம்மந்தப்பட்ட கமாண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராமில் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ண தேவையில்லை. அடுத்த அவுட்புட், அதாவது நம்ம என்ன டிராயிங் கன்வே பண்ணியிருந்தாலும் அதை வெளியில் எடுத்து நம்ம கொடுக்காத வரைக்கும் அந்த டிராயிங் வந்து ஃபைனலைஸ் ஆகாது. ஸோ அந்த ஃபைனலைசேஷனுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிளாட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட்டாக இருக்கலாம், ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய ஃபீச்சர்டிக் இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு பேஜாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆடின்ஸ்ன்றது வெளியிலேருந்து நம்ம சாஃப்ட்வேர் சப்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸை ஆடப் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒயர் ரூட்டிங், ஹார்னஸிங், எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸிங், இதெல்லாம் நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஆட்டோகேட் வந்து ஃபுல்லாக சாலிடாக எல்லாத்தையும் கொடுக்காது. நமக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் வெளியிலேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பெய்டு ஆடிங். ஸோ நமக்கு வந்து இப்போ அடிஷ்னலாக உங்கள் கம்பெனியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. A360 அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேருடைய மேஜர் வியூ. ஸோ இது வந்து எப்படின்னா இன்னொரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொரு ஆட்டோகேட் யூசர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ஷேரிங் அண்ட் அஃபிஷியலாக இதை சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். எக்ஸ்பிரஸ் டூல்ன்றது அட்ரிபியூட்ஸை மென்ஷன் பண்ணி அந்த அட்ரிபியூட்ஸை கன்வே பண்ணுற ஒரு மெத்தடை தான் எக்ஸ்பிரஸ் டூல்வாங்க, டைரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஃபீச்சர் டேப்ஸ்ன்றது நாம கொடுக்கக்கூடிய ஆட்-ஆன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டோரில் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பெய்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேபோடைய கண்ட்ரோல். இது மினிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, பேலட்டை சுருக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை பட்டனாக மாற்றணும் சரி, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறது. இந்த யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம வந்து என்ன செய்கிறது, நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இது வந்து யூசர் ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லி தான் நமக்கு செட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்ச முடியும், செட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மாடல் லேஅவுட்னு இருக்கும். ஸோ இந்த லேஅவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கான லொக்கேஷன் தான் லேஅவுட்னு சொல்லுவாங்க. நம்மளால் வந்து மாடலில் வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, பிரிண்ட் எடுக்க முடியாது மீன்ஸ் நம்ம என்ன தான் மாடலில் வச்சு பிரிண்ட் எடுக்க ட்ரை பண்ணாலும் அது லேஅவுட்டோட பேக்ரவுண்ட் ஒயிட்டில் தான் கிரியேட் ஆகும். இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கிரிட்ஸ் இருக்கும், இதே லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கிரிட்ஸ் இருக்கும். ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து நம்ம ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது லேஅவுட்டில் தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே மாடல் வந்து நம்மளால் ஷீட்டாக எடுக்க முடியாது, அதுக்கு பதில் லேஅவுட்டை நம்ம ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷன். ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஷீட்டில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ லேஅவுட் அப்படின்றத ஷீட்டுன்றதை மென்ஷன் பண்ணுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோகேட் ஸ்க்ரீன் லேஅவுட்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னது தான். இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில விதமான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேஅவுட்டை நம்ம எந்த ஷீட்டில் வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பேஜ் செட்டப் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம போய் என்ன செய்ய முடியும், நம்ம ஏதாவது ஷீட் செட் பண்ணிக்கலாம். இப்போ லேஅவுட் 1 இருக்கிறது நான் மாடிஃபை கொடுத்து நான் உள்ளே வந்தேன்னா இப்போ எனக்கு என்ன டைப் ஆஃப் ஷீட் இருக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நம்மளுடைய பிரிண்ட் டைப், நம்ம கம்பெனிங்களுக்கு பிரிண்டர் இருக்கும், அப்படி இல்லாதவங்க வெறும் பிடிஎஃபாக மட்டும் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோகேட் ஐஎஸ் பிரிண்ட் இல்லைனா ஸ்மாலஸ்ட் பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மள்ட்ட மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்துடும். லெட்டர் பேஜ் தான் டிஃபால்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம் என்ன செய்யணும், நம்மளோட A3 A4 இல்லை A0 நம்ம எல்லாமே என்ன செஞ்சாகும் செலக்ட் பண்ணி ஆகும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது 3 தான், A5 A4லேருந்து A3. அதை விட்டால் நம்ம என்ன செய்ய போகிறது, வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறது. நம்ம இப்போ A4லேயே அதை செட் பண்ணுறோம்னாலுமே 210க்கு 297 டிஃபால்ட் செட்டிங்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் இருக்கும். லேஅவுட்டோடைய எக்ஸ்டென்ஷன் என்ன, லேஅவுட் டிஸ்பிளேவா இல்லை நம்ம விண்டோ செலக்ட் பண்ணி அந்த விண்டோக்கு கொண்டு வர போகிறோமான்றதை நம்ம இங்கே தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இது செட் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போ நான் ஒரு பேஜையோ ஒரு எக்யூப்மெண்ட்டையோ நான் கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஷீட்டுக்கு இருக்காது. ஸோ அந்த சீட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கேல் வந்து லைன் வெயிட்டுக்காக இது நம்ம பிட் டு பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். இது எதுக்குன்னா, இப்போ நான் ஒரு விண்டோவே கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த விண்டோ வந்து ஷீட்டுக்கு செட் ஆகிருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சின்ன ஒரு கியூப் இருக்குல்ல, இதுதான் நான் செலக்ட் பண்ண அந்த ஏரியா. இதை நான் ஃபிட் டு பேப்பர் கொடுத்தா தான் அந்த ஏரியா வந்து கஸ்டமைஸ் ஆகும். ஸோ ஃபிட் டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் நான் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதுக்கான ஆப்ஷன் மாதிரி தான் இதுவும். இங்கே பிளாட் ஸ்டைல் செலக்ட் பண்ணணும். பிளாட் ஸ்டைல்ன்றது நமக்கு மோனோக்ரோம் இருக்குது, கிரே ஸ்கேல் இருக்குது. மோனோக்ரோம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கலர் செட்டிங் நம்ம கையில் இருக்கும், நம்ம ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கிரே ஸ்கேல்ன்றது ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய மேஜர் கலரோடைய பிளாக் அண்ட் ஒயிட். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். நம்மளால் வேறு கலர் சேஞ்சஸ் பண்ணிட்டாலும் பிளாக்லேயே தான் டிஸ்பிளே ஆகும். ஃபில் பேட்டர்ன்னா நம்மளுடைய ஹேச்சர்ஸ் இருக்கும், நம்மளுடைய காம்பனண்ட் கலர் கொடுத்துருப்போம், அந்த கலர்லாம் அதோடைய பேட்டர்ன்லேயே டிசைனாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது மோனோக்ரோம் தான். ஸோ மோனோக்ரோமை செலக்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கோம், பிளாட் ஸ்டைலில் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ஸ்டைல் டிஸ்பிளே ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து என்ன ஆகும், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே குவாலிட்டியை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கலர் அதிகமாக இருந்தால் தான் குவாலிட்டி வைஸில் நம்ம இது பண்ணுவோம். மற்றபடி ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருந்தாலும் சரி, லைன் வெயிட்டுக்கு இருந்தாலும் சரி, நம்ம இங்கே செலக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை போர்ட்ரேட்டாகவும் கொடுத்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பாகவும் கொடுத்துக்கலாம். கஸ்டமைசேஷன் நம்மளுடைய ஸ்கேலில் தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ ப்ரிவியூ பண்ணோம்னா அந்த பின்னாடி தான் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் ஒரு லேஅவுட்டோடைய செட்டப். இதை வந்து ஸ்க்ரீன் லேஅவுட்னு சொல்லுவாங்க. இல்லை லேஅவுட் மாடிஃபிகேஷனில் நம்ம இங்கே வந்தீங்கன்னா உங்கள் லேஅவுட்டில் எல்லாமே இருக்கும். ஒரு பேசிக் 3D சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3D பேஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும், ஒரு 3D மாடலில் இருந்து கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இதுக்கான லேஅவுட் செட்டிங் இது வரும். நம்ம 3D பேஸஸ் பார்க்கும்போது நம்ம அதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைல் ஃபார்மேட்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறனாலோ இல்லை ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறனாலோ நமக்கு ஒரு ஃபைல் ஃபார்மேட் கம்பல்சரி. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து இப்போ ஃப்ளோர் பிளான் சாம்பிள் ஃபைல் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ஆட்டோகேடில் டிஃபால்ட்டாக ஒரு சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலையே நான் எடுத்து என்ன செய்கிறேன், ஒரு சேவ் பண்ணுறேன். இப்போ சேவர்ஸ் கொடுக்குறதுக்கும் சேவ் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன். சேவ்ன்றது நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபைல் மெத்தட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, DWGன்ற அந்த ஃபைல் தான் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ஃபைல் ஃபார்மேட். இப்போ சேவ் பண்ணும்போது வெறும் நேம் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லும். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இது வரும், திருப்பி நமக்கு என்ன கொடுக்க முடியாது, சேவ் கொடுக்கும்போது ஃபைல் நேம் மாற்ற முடியாது.
ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஒரு ஃபைல் சேவில் இருக்குன்னா அது நம்ம சேவஸ் கொடுத்து இன்னொரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோகேடோடைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் இத்தனை இருக்குது நமக்கு ஆட்டோகேட் 2018. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆட்டோகேடோடைய ஹையர் வெர்ஷனில் ஒரு டிராயிங்கை போட்டுட்டு லோவர் வெர்ஷனில் உங்களால் என்ன செய்ய முடியாது, அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஹையர் டு லோவர் வேலை செய்யாது, லோவர் டு ஹையர் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு லோவர் வெர்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்க போகிறீங்க இந்த பிசியில் இருக்கிற ஃபைலை அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுக்கணும், அதாவது வெர்ஷனை மாற்றி தான் கொடுக்கணும். நமக்கு 2000 வரைக்கும் அவைலபிலிட்டி உண்டு. ஸோ நம்ம அது 6.14 வரைக்கும் நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சார் இந்த DWGக்கும் DXFக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காம்பனன்ட்ஸ் அதாவது எல்லா டிராயிங்குமே சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஏற்றுக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் ஆட்டோகேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன், அதாவது அதில் இன்சர்ட் பண்ணி நான் அதில் ஒர்க் பண்ண போகிறேன்னா அது DWG ஃபைலை எடுத்துக்காது, நீங்கள் DXF ஃபைலாக தான் கொடுக்கணும். ஸோ DXF ஃபைலாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது அது என்னவா மாறும்னா ரெஃபரன்ஸ் எக்யூப்மெண்ட்டாக மாறிடும். ஸோ அதில் இருக்கிற டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது, அதை டிராயிங்கை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் தாராளமாக. அடுத்து ஆட்டோகேட் DWS அப்படின்றது இது ஸ்டாண்டர்ட் ஃபைல். இது என்னன்னா டெம்ப்ளேட் மாதிரி தான், ஆனால் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்ஸாவோ இல்லைனா இன்புட் எக்யூப்மெண்ட்ஸாவோ லேயர்ஸாவோ எதை வேணாலும் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஃபைல். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே, ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன நடக்கும், நமக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிரும். நம்ம டிராயிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நான் ஒரு லைன் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறேன், இல்லை என்னோட கம்பெனிக்காக நான் ஒரு லோகோ இன்செர்ட் பண்ணி நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறேன்னா நம்ம இந்த ஆட்டோகேட் டிராயிங் டெம்ப்ளேட்டில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது ஒவ்வொரு தடவையும் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு டிஃபால்ட்டாக அதுவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்டோகேட் கரண்ட் ஆட்டோகேட்க்கு இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஃபைல்ஸோடைய ஃபார்மேட்ஸ். இதுதான் நம்ம இதில் நேம் கண்டிஷன் கொடுப்போம். ஃபைல் நேம்ன்றது நம்மளுடைய நேம் கண்டிஷன், என்ன டிராயிங்கை அதை அப்டேட் பண்ண போகிறோன்றது. இங்கே ஷீட் வியூவை அப்டேட் பண்ணி தம்ப்நெயில் ஷோ பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய இதுக்கு முன்னாடி ஏதாவது டிராயிங் செஞ்சுன்னா செலக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டிராயிங்குடைய ப்ரிவியூ கிடைக்கும். இப்போ எந்த டிராயிங் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதோடைய ப்ரீவியஸ் சேவ் நமக்கு முன்னாடியே சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வியூ நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் ஒரு சேவஸ் அப்படின்ற இந்த ஃபைலோடைய டெம்ப்ளேட் கான்செப்ட். ஓப்பன் கொடுத்தாலும் நமக்கு எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்ன்றது இங்கே நமக்கு கேட்கும். சேம் தான், டிராயிங் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை DXF ஃபைலாக இருக்கலாம், இல்லை டெம்ப்ளேட் ஃபைலாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யறது, ஃபங்க்ஷனபுளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, PDF-ஆவோ இல்லை PDF-ஆவோ எதை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த டிராயிங்கில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நமக்கு சேம் ரூல்ஸ் தான். ஸோ DXF ஃபைலா, DWG ஃபைலா, இல்லை PDF-ஆ எக்ஸ்போர்ட் பண்ணுறியா, இல்லை ஒரு ஃபைல் பேசிக் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறியா, இல்லை ஃபைல் டிசைன் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா. இப்போ சில 3D சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒரு சில ஃபார்மேட் மட்டும் தான் எடுத்துக்கும், DWG எடுத்துக்காது, ஸோ DXF-ம் எடுத்துக்காதுன்ற பட்சத்துக்கு அதர் ஃபார்மேட் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. பப்ளிஷ்ன்றது பிளாட் பண்ணுறது, 3Dயை அப்லோட் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை இமெயில் பண்ணுறதுக்கோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பப்ளிஷுடைய ஃபீச்சர். பிரிண்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேட்ச் பிரிண்ட் பண்ணிக்கலாம், நார்மல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேட்ச் பிரிண்ட்டுக்கும் நார்மல் பிரிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரிண்ட்ன்றது ஒரு பேஜ் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேஅவுட் ஒன்றுனா ஒன்று மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதே பேட்ச் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன லேஅவுட்ஸ் இருக்குதோ, இப்போ ஒரு 10 லேஅவுட்ஸ் இருக்குது, 10 விதமான லேயர் டிராயிங் வச்சுருக்கோம் அப்படின்னா 10மே ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரிண்ட் ஆகும். இப்போ பார்க்க போகிறது டிராயிங் யூட்டிலிட்டிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த யூனிட்ஸ்னால் என்ன, டிராயிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன. யூனிட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம என்ன டைப் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ண போகிறோம், மெட்ரிக்கா இல்லைனா வந்து இம்பீரியலா. இப்போ அந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வைஸில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபீட் வைஸில் இருக்கும். சிவில் பேசிக் டிராயிங்ஸ்லாம் இதே கான்செப்ட் பண்ணி தான் இருக்கும். இதே ஒரு எலக்ட்ரிக்கலோ இல்லை மெக்கானிக்கலோ எடுத்தாங்கன்னா மெட்ரிக்கில் இருக்கும். அதாவது மெட்ரிக் மீன்ஸ் அவங்களுக்கு எம்எம்லேயோ மீட்டர்லேயோ அந்த கான்செப்ட் ரூல்ஸில் இருக்கும். இதே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ரூட்டிங் ஒயர் எடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா எம்எம் தான் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கக்கூடிய விஷயன்றனால இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் பேசிக்லையும் தான் பார்ப்போம். சிவில்ன்ற பட்சத்துக்கு வரும்போது நம்ம இன்ச்சஸ் அண்ட் ஃபீட்ஸில் தான் பார்ப்போம். இப்போ க்ளோஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் டிராயிங்கை க்ளோஸ் பண்ண போகிறோமா. இப்போ நான் ஒன்றுக்கு ஒரு மேற்பட்ட டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன், ஒரு 4லேருந்து 3 டிராயிங் ஓப்பன் பண்ணியிருப்பேன், சைட் பை சைடு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்போ விண்டோ க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய மிஸ்க்ளோசிங் நடக்கும்.
எப்படின்னா இப்போ வந்து ஓவரால் க்ளோசிங் பண்ணிடுவாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணாலையும் என்ன ஆயிருக்குன்னா ஒட்டுமொத்தமாக ட்ராயிங் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த இஷ்யூஸ் நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது தான். ஸோ அந்த இஷ்யூவை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மெனு ஆப்ஷனில் க்ளோஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ராயிங் க்ளோஸ் பண்ணுறீங்களா இல்லை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் ட்ராயிங் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம கரண்ட் ட்ராயிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது மட்டும் க்ளோஸ் ஆகும். ஃபைல் சேவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக க்ளோஸ் ஆயிரும். சேவ் இல்லைன்னா சேவ் பண்ண சொல்லி நமக்கு என்ன செய்யும், ஒரு இன்டிமேஷன் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் மெனூஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் கவர் அப் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேடோடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தாச்சு, அதோடைய என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கேடோடைய பர்பஸ் என்னன்றதையும் பார்த்தாச்சு. நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேடோடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எப்படி கேடை ஓப்பன் பண்ணணும் எப்படி க்ளோஸ் பண்ணணுன்றத கான்செப்ட் பற்றி பார்த்தாச்சு. லேஅவுட்டும் பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் மெனுன்றதையும் நம்ம பார்த்தாச்சு, ஹோம் டேப் இன்செர்ட் இதுங்க எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து ஃபைல் ஃபார்மட்டும் பார்த்தாச்சு. ஸோ இதோட டாபிக் வந்து இன்னைக்கு கவர் அப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா Day 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.